இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி துலாம் லக்னம் அவங்களுக்கான இந்த குரு பயிற்சி பலன் தான். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான மைண்ட் செட்டில் இல்லை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் டிசைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த லாஸ்ட் இயர். எங்க கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் நான் அதுக்கு ஆப்போசிட் சைட்ல போறேன்னு ஆப்போசிட் சைட் ரன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. கொஞ்சம் பீப்புள் மீட் பண்ணி எனக்கு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரியும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயம் ஆல்ரெடி கத்துக்கிட்டீங்க, அதை நீ உபயோகப்படுத்தக்கூடிய டைம் இது. ஏற்கனவே இந்த ஒரு வருஷம் அவனை நிறைய கத்துக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் குரு உங்களுக்கு வேற பிளான் வச்சிருக்காரு. அது என்ன பிளான், அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? கூடவே வந்து மீதி சனி ராகு கேது எல்லாரும் உங்களுக்கு என்ன ரிசர்வ்ல வச்சிருக்காங்க அது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி உங்களுக்கு எங்களோட ராசி கற்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க இன்வால்மெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல காட்டுங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு மெடிடேஷன் கத்துக்கணும்னு ஆசையா இருக்குங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா லைவாவே இந்த மாசம் மெடிடேஷன் கண்டக்ட் பண்றோம். கீழே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா லைவா அட்டன் பண்ண முடியாதனாலும் ரெக்கார்டட் மெடிடேஷன்ஸ் இருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்சஸ் கத்துக்கணும்னாலும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ லாஸ்ட் இந்த 1 இயர், அதாவது இந்த 2026 பிகினிங்ல இருந்து அதுக்கப்புறம் 2025 லாஸ்ட் செகண்ட் ஹாஃப் மெயினா வந்து துலாம் ராசி லக்னம் என்ன யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, நான் இதுக்கு மேல என்ன பண்ணணும், ஏன்னா நான் இப்படி இருந்துடக்கூடாது, நான் இன்னும் மேல ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல நிறைய மைண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணலாம், நான் என் ஃபேமிலி எப்படி உயர்த்தலாம், நான் எப்படி உயரலாம், இல்ல என் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், பெட்டர் பண்ணலாம், என்னோட என் பேரண்ட்ஸ்க்கு என்ன பார்த்து செய்யலாம், இல்லை என்னோட கிட்ஸ்க்கு என்ன பார்த்து செய்யலான்றத ரொம்ப அந்த ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்ட் மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க. அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாங்க, அதுக்கான கிளாரிட்டி வந்திருக்கும். ஸோ இந்த ஒரு வருஷம் வந்து குரு எங்க வராருன்னா உங்க 10ஆம் இடத்துக்கு வராரு, அதாவது கடகம்க்கு வராரு. கடகம்ல குரு ஏற்கனவே உச்சமா இருக்காரு. உங்க 10ஆம் இடம்னு வரும்போது அதுதான் வேலைக்கான இடம், அதுதான் உங்களோட பப்ளிக் உங்களை எப்படி பாக்குறாங்க அப்படின்ற ஒரு இடம். ஸோ இந்த 10ஆம் இடம்னு வரும்போது உங்க கர்மாக்கான இடம்னு சொல்லலாம். ஸோ குரு அங்க வராருனாலே இப்ப நான் சொன்ன விஷயத்துலலாம் உங்களை நிறைய வேலை வாங்குவாருன்னு அர்த்தம். அப்போ குரு அங்க வந்தா அது நமக்கு பாசிட்டிவ் தானே? பாசிட்டிவ் தான். ஆனா குரு எந்த இடத்துக்கு வந்தாலும் அது ஒரு பாசிட்டிவான ஸ்ட்ரெஸ். ஸோ ஜென்ரலி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த டைம்ல வந்து குரு 10ஆம் இடம்ல இருக்கார்ல. ஸோ ஜென்ரலி இப்போ மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நான் புதுசா ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு பண்ணலாமா என் ஒர்க் ரீதியா, நான் ஏற்கனவே ஏஐலாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க, அப்ப நான் என் ஸ்கில்ஸ் வச்சு நான் ஏதாவது நான் இண்டிபெண்டா பண்ற மாதிரி பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஓரியன்டேஷன்ல எய்தர் இது இப்பவே வந்திருக்கும், இல்ல அந்த மைண்ட் செட்ல டேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க ஜாப் வந்து ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, இல்லை இதுல ஏதோ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கு, இல்லை எனக்கான ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு டிஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். இல்லை இது ஓகே, ஆனா இது ஃபியூச்சர்ல இப்படியே கண்டினியூ ஆகுமான்றது எனக்கு தெரியல. அப்ப என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா வேற ஒண்ணு தேட ஆரம்பிப்பாங்க. அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிட்டு வேற ஒண்ணு போய் வேற வேலையோ வேற போய் ஜாயின் பண்றதோ, இல்ல அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிட்டு இப்ப நானே புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறதோ, இல்ல ஒரு சைடு வெஞ்சர் ஆரம்பிக்கிறதோ, இல்ல சைட்ல நான் ஏதாவது ஒன்று கத்துக்க அட்லீஸ்ட் ஆரம்பிக்கிறோம், ஒரு கோர்ஸ் கத்துட்டு வர்றதோ ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. ஸோ அந்த கோர்ஸ் கத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஆல்ரெடி இந்த கத்துக்கிற விஷயம்ன்றது ஏற்கனவே 2026 2025 எண்ட்ல இருந்தே ஆர் ஈவன் ஃப்ரம் ஜென்ரலி 2025ல இருந்தே அந்த கத்துக்கிறதுன்றது ஆரம்பிச்சிருப்பாங்க துலாம். பட் இப்ப வந்து என்னன்னா அந்த கத்துக்கிட்டது மட்டும் போதாது, இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்ன்ற மாதிரி உங்களை புஷ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். ஸோ நிறைய துலாம் ராசி துலாம் லக்னம் பார்த்தீங்கன்னா அந்த கோர்சஸ்க்கு என்ரோல் பண்ணி முடிக்காம விடுறது, இல்லை என்ன 10 கோர்சஸ் என்ரோல் பண்ணி பொறுமையா படிக்கலாம்னு வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சிருக்கிறது, இல்லை புக்ஸ் வாங்கி வச்சு படிக்காம வச்சிருக்கிறது, இதெல்லாமே வந்து இந்த டைம்ல வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே பண்ணவும் செஞ்சிருப்பாங்க, இல்லை இன்னும் நீங்க பண்ணவும் செய்வீங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி வேற எந்தெந்த விஷயத்துல இந்த குரு ஹெல்ப் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, லோன்ஸ் ரிலேட்டடா எனக்கு லோன்ஸ் வந்து மைண்ட்ல நின்றுட்டு இருக்குங்க. வீட்டுக்கு வாங்கின லோன் இருக்கு, இல்ல
காருக்கு வாங்கின லோன் இருக்கு, இல்ல என் பர்சனல் எக்ஸ்பென்ஸ்க்கு ஃபேமிலிக்கு நான் வாங்கின லோன் இருக்கு, இதெல்லாம் மைண்ட்ல இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அந்த லோன்ஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்கு ஒரு விடுவு காலம் வர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ லோன் செட்டில் பண்றது நீங்க பண்ணலாம் இந்த டைம்ல. ஏன்னா சனி அங்க இருக்காரு, லோனுக்கான இடத்துல சனி இருக்காரு, அங்க குரு பார்வையும் விழுது. ஸோ லோன் செட்டில் பண்றது உங்களை பண்ண வைப்பாரு. அண்ட் உங்களுக்கு புதுசா நான் லோன் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் அதுவுமே கொஞ்சம் ஃபேவரபிளா தான் பண்ணி வைப்பாரு. ஸோ குரு இஸ் ஜென்ரலி ஹெல்பிங் யூ இந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, லோன் வாங்கி வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அதுக்குமே ஹெல்ப் பண்ணுவாரு. இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலி இங்க வெஸ்டர்ன் சைட் ரீஃபினான்சிங் எல்லாம் பண்ணுவாங்க, அது இருக்கிற வீடை ரீஃபினான்ஸ் பண்ணி இன்னொரு வீடு வாங்குவாங்க. அந்த மாதிரி பண்றதா இருந்தாலும் குரு இஸ் வெரி ஃபேவரபிள் இந்த டைம்ல. செகண்ட் ஹவுஸ் மேலேயும் குரு பார்வைப்படுது. ஸோ ஜென்ரலா இந்த டைம்ல வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் அந்த அந்த ஒரு நிறைய ஃபேட் ஐட்டம்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சு, இப்போ சீஸ் அந்த மாதிரி ஃபேட் ஐட்டம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் அப்படியே ஒரு க்ளோ, இல்லை ஒரு வெயிட் போட்ட மாதிரி, இல்லை சம்திங் லைக் ஒரு ஹெல்த்தி வெயிட் போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து உங்க ஃபேஸை பார்க்கும் போதே இந்த டைம்ல தெரிய ஆரம்பிக்கும். பிகாஸ் அகெயின் ஏன்னா குரு பார்வை செகண்ட் ஹவுஸ்ல விழும்போது சாப்பிட்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க கீ ஐட்டம்ஸ், சீஸ் ஐட்டம்ஸ், இல்லை ஃபேட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய தேடி தேடி சாப்பிட ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே புதுசா ஏதாவது ட்ரை பண்ணி சாப்பிடணும், புதுசா ஏதாவது ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்றதுலாம் இந்த டைம்ல தோண ஆரம்பிக்கும். ஓகே. அண்ட் ஏன்னா பர்டிகுலர்லி குரு பார்வை அங்க படுது. அண்ட் குருவுமே இப்போ வந்து கடகம்ல இருக்காரு, விச் இஸ் வெரி மச் ரிலேட்டட் டு ஃபுட். ஓகேங்களா. இது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா துலாம் பொறுத்த வரைக்கும் அந்த எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட், எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு எது கொடுக்கும் அப்படின்னா அவங்க பாக்குற வேலை. அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட அவங்க வீட்டுல நான் இந்த வேலைலாம் இன்னைக்கு முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப எமோஷனலி அது ஃபுல்ஃபில்டா இருக்கும். இப்போ வெளியில போய் ஒர்க் பண்றவங்களா இருந்தா அங்க இருக்கிற பீப்புளோட கனெக்ட் பண்றது, கூட கொலீக்ஸோட கனெக்ட் பண்றது, இல்ல அந்த ஒர்க்கை நம்ம நல்லபடியா முடிக்கிறோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்றது, அதுதான் அவங்களுக்கு முக்கியம். ஸோ இந்த டைம்ல குரு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு நிறைய கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி கிடைக்கும், நீங்க நல்லா வேலை பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்க வாங்க பார்க்கணும். அண்ட் ராகு கேது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு உங்க 5th ஹவுஸ்ல இருக்காரு. ஸோ அண்ட் ராகு 5th ஹவுஸ்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலி வந்து நீங்க குழந்தை பிறக்கிறதுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் அன்சர்டனிட்டிஸ் கொடுத்துருப்பாரு ராகு. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஓகேன்னு தோணும், சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்லையே நம்ம ஏதாவது வெஸ்டர்ன் மெடிசன் போய் ட்ரை பண்ணலாமா அப்படின்றதும் தோணும். ஸோ ஜஸ்ட் வெயிட் டில் டிசம்பர், ராகு கேது பயிற்சி ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குழந்தை விஷயத்துல கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா போறதா அதை நீங்க யோசிக்கலாம். அண்ட் பர்சனலி வந்து பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு ஆல்ரெடி குழந்தைங்க இருக்காங்க, அவங்களோட லைஃப்ல வந்து நிறைய அன்சர்டனா இருக்கு, அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணணும், ஒரு விஷயம் நாங்க பண்ணணும்னு பார்த்தா அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, வேற ஒரு விஷயம் ஒரு காலேஜுக்கு ட்ரை பண்ணா அந்த காலேஜ் ஒர்க் அவுட் ஆகல, அப்புறம் வேற ஒரு காலேஜ் இப்ப பாக்குறோம், இந்த மாதிரி சொல்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து சிச்சுவேஷன் வில் டர்ன் அவுட் டு பி பெட்டர். கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுக்கணும். அவங்களோட அந்த பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு அவங்க ஜாதகம் மூலமா ஏதாவது பண்ண முடியுமானும் நீங்க பாருங்க குழந்தைங்க ரீதியா. பட் அதர்வைஸ் டிசம்பர் 5th இருந்து திங்ஸ் கேன் சேஞ்ச் ராகு கேத்து பயிற்சிக்கு அப்புறம். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கேத்து 11th ஹவுஸ்ல இருக்கு. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்கம் ஸ்ட்ரீம்ஸ்ல கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம். நீங்க பிசினஸ் ரன் பண்றீங்கன்னா அந்த இன்கம் ஃபிளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் தெரியலாம். ஆமா முன்னாடி எனக்கு பெட்டரா வந்தது, இப்போ ஏதோ ஃபிளக்சுவேட் ஆயிட்டு வர மாதிரி இருக்கு, இல்ல புது மீன்ஸ் ஆஃப் இன்கம் நான் ஓப்பன் பண்ண பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா கேத்து வந்து அந்த கட் பண்ணி புது மீன்ஸ் கொடுக்கறதும் வந்து கொடுப்பாரு. ஓகே, தட் கேன் ஒர்க் அவுட். ஸோ நீங்க ரெகுலர் ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா எனக்கு லாஸ் ஆஃப் பே போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லீவ் எடுத்துட்டு நாங்க இருந்தா பெட்டரா இருக்கும் போல இருக்கே அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் கூட சில பேருக்கு வரும். டிசம்பர் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் ராகு கேத்து பயிற்சி வேற விதமா மாறுது. அதுக்கப்புறம் எந்த விதமா மாறுதுன்றத நம்ம டீட்டெயில்டா இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஏன்னா அந்த ராகு கேத்து மாறுற விதத்துல நீங்க உங்க வேலை ரீதியா சில சேஞ்சஸ் கொண்டே வந்தாகணும். அதை நம்ம டிசம்பர்ல அந்த வீடியோல பார்ப்போம், ஒரு ஈவன் நவம்பர்லயே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி வந்து ஸ்டடீஸ் நான் படிச்சுட்டு இருக்கேங்க அப்படின்னா அகைன் அங்க ராகு இருக்காரு. படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அன்சர்டனா தான் இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ண போனீங்க ஆனா கிடைக்கல. எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து கிளியர் பண்ணி ஒரு காலேஜ் கிடைக்கிற மாதிரி இருந்தது ஆனா கிடைக்கல. ஆல்மோஸ்ட் நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதி கிராக் பண்ணி ப்ரொமோஷன் வாங்குற மாதிரி இருந்தது ஆனா அது மிஸ் ஆச்சு. இல்ல கிடைக்காதுன்னு நினைச்சு எழுதுனா அது கிடைச்சது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது
நெகட்டிவா இருக்கணும் இல்லை. ஏன்னா ராகு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது கொடுக்க மாட்டாரு, எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்போ வந்து கொடுத்துட்டு போயிடுவாரு. ஸோ ஸ்டடீஸ் ரிலேட்டட், எக்ஸாம்ஸ் ரிலேட்டட், காம்படிட்டிவ் ஸ்டடீஸ் ரிலேட்டட் அன்சர்டனிட்டிஸ் இந்த மாதிரி தான் போகும். ஓகே. அண்ட் ராகு 5ஆம் இடத்துல இருக்கனால நிறைய கோர்சஸ், நிறைய புக்ஸ், நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி வாங்கி வச்சு கடைசியில் நீங்க அதை படிக்க மாட்டீங்க. ஏன்னா ராகு 5ஆம் இடத்துல இருக்கும்போது அதுவும் பண்ணுவாரு. அண்ட் முக்கியமா ராகு சதயம்ல இருக்காரு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் செட் எல்லாருக்குமே எப்படி இருக்கும்னா நிறைய டெக்னாலஜி பேஸ்டா கத்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்லாம் போகும். ஓகேங்களா. ஸோ அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து ராகு 5ஆம் இடம்ல இருக்கும்போது உங்க கிராண்ட் பேரண்ட்ஸோட ஹெல்த் ரொம்ப பார்த்துக்கணும். அவங்களோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ராகு கேன் கிவ் அன்சர்டனிட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவன் பாஸ்ட் இயர் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா தே வேர் நாட் குட், ஆர் அவங்களுக்கு இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்தது. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் நோ மோர் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் கூட சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஜாதகம் ரீதியா. ஸோ அது உங்களோடதுன்னு நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்க வேண்டாம், அவங்களோட ஜாதகம் ரீதியா அது ஒர்க் அவுட் ஆகிறதும் இருக்கு. ஸோ ஜென்ரலி அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறதுல, அவங்க உடம்ப பாத்துக்கிறது, அதை நீங்க இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கணும். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்சோ சனி உங்களோட 6ஆம் இடத்துல இருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லோன் இஷ்யூஸ் பாத்துக்கிறது சனி வந்து கேன் ஹெல்ப் யூ. அண்ட் சனி ஹெல்ப்ஸ் யூ டு பி அவே ஃப்ரம் கான்ஃபிளிக்ஸ். 6ஆம் இடத்துல இருக்கும்போது அவ்வளவு சீக்கிரம் கான்ஃபிளிக்ஸ் வச்சு உங்ககிட்ட வர முடியாது, நீங்களே எஸ்கேப் ஆகி அந்த பக்கம் போயிடுவீங்க. ஸோ ஒரு விதத்துல சனி உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்காரு. பட் லாங் ஸ்டாண்டிங்கா ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, இல்லை லாங் ஸ்டாண்டிங்கா ஒரு ப்ராப்பர்ட்டி கேஸ் போயிட்டு இருக்கு, இல்லை இன்ஹெரிட்டன்ஸ் இஷ்யூ வந்துட்டு இருக்குன்னா தோஸ் திங்ஸ் கேன் கெட் பெட்டர். ஓகேங்களா. ஏன்னா சனி மேல குரு பார்வைப்படுது. அண்ட் சனி வந்து 3ஆம் பார்வை 8ஆம் இடம் பாக்குறாரு, அந்த லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூஸ்க்கான இடத்தை பாக்குறாரு. ஓகே. ஸோ இது தவிர வந்து பாத்தீங்கன்னா ஆல்சோ நம்ம நட்சத்திராஸ் ரீதியா பார்த்தா சுவாதி நட்சத்திரமுக்கு வந்து இது ஒரு ஸ்டார்ட் டு மேனிஃபெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டைம்னே சொல்லலாம். ஒரு பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் மேனிஃபெஸ்டிங். ஏதாவது இப்போ நீங்க புதுசா ஒரு கெரியர் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா, புது ஜாப் நம்ம மாறணும்னு நினைச்சாலும் சரி, இல்லை புது வெஞ்சர் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் இது ஒரு நல்ல டைம். நீங்க அதை ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல டைம். ஏன்னா குரு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நல்லா வேலை வாங்காம விட மாட்டாரு. அது ஒரு கெரியருக்கான இடத்துல இருக்காரு, கெரியர்ல வச்சு வேலை வாங்குவாரு. ஸோ பி ரெடி டு ஒர்க் ஃபார் இட். அண்ட் தென் சித்ரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இந்த டைம்ல. கிரியேட்டிவா நான் ஏதாவது பண்ணலாமா, என்னோட ரொட்டீன் 9 to 5 தவிர நான் ஏதாவது ஒன்று புதுசா ட்ரை பண்ணணும்னு பாக்குறேன், ஒரு யூடியூப் சேனல் பண்ணணும்னு பாக்குறேன், ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பண்ணணும்னு பாக்குறேன், இந்த மாதிரி நீங்க ஏதாவது ட்ரை பண்ணனாலும் இது ஒரு நல்ல டைம். ஏற்கனவே சில பேர் போன வருஷத்துல இருந்தே ஆரம்பிச்சிருப்பாங்க பண்றதுக்கு, இதுவுமே ஒரு நல்ல டைம். ஜஸ்ட் ஃபாலோ யுவர் பேஷன், நீங்க பண்ண ஆரம்பிங்க. விசாக நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நியூ ஐடியாஸ் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். விசாகம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நட்சத்திரம் ஃபார் பிசினஸ். ஸோ நியூ பிஸ்னஸ் ஐடியாஸ் அவங்களுக்கு மைண்ட்ல ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். டெய்லி ஒரு ஐடியா கூட கொண்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு, நீங்க ஐடியாஸா வச்சிருந்தா மட்டும் என்ன யூஸ், நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையா, அதுக்கு இது ஒரு நல்ல டைம். ஸோ ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன், என்னென்ன பேட்டர்ன் இருக்கு இந்த டைம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பண்ணக்கூடியதே டெஸ்ட் ஆஃப் நாலேஜ் நடக்கும். அது என்னங்க டெஸ்ட் ஆஃப் நாலேஜ்னு பாத்தீங்கன்னா, குரு இவ்வளோ நாள், அதாவது 2025ல இருந்து இப்போ 2026 மிட் வரைக்கும் எங்க இருந்திருக்காரு, உங்களோட நாலேஜுக்கான இடத்துல இருந்திருக்காரு. ஸோ உங்களை நல்லா கத்துக்க வச்சிருப்பாரு. இப்ப வந்து என்னன்னா, அந்த கத்துக்கிட்டதை நீங்க உருப்படியா கத்துக்கிட்டீங்களா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கெரியர்ல, ஏன்னா இப்ப கெரியருக்கான இடத்துல இருக்கும்போது கெரியர்ல நீங்க அதை யூஸ் பண்ண முடியுதா, ஒழுங்காதான் கத்துக்கிட்டியா, நீ அதை யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி உங்களை வந்து எல்லாரும் பாக்குற மாதிரியான ஒரு டெஸ்ட் ஆஃப் நாலேஜ் கிரியேட் பண்ணுவார். ஸோ அந்த டெஸ்ட் ஆஃப் நாலேஜ் நீங்க எல்லா விஷயத்தையும் நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா யூ கேன் கிளியர் இட் ஆஃப், யூ கேன் கம் அவுட் ஆஃப் இட் வித் ஃபிளையிங் கலர்ஸ். கத்துக்கலன்னா இப்பவே சொல்றேன், அந்த சிச்சுவேஷன் வரதுக்கு முன்னாடி போய் கத்துக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அதை பார்ப்பாங்க, நீங்க எல்லாத்தையும் பண்றீங்களா அப்படின்ற ஒரு உன்னிப்பா பாக்குறதுன்றது இருக்கும். செகண்ட் ஒன் என்னன்னா, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ அ டெஸ்ட், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் என்ஜாய்மெண்ட்ஸ் ஆர் டிசெப்டிவ் அப்படின்னு. நிறைய என்ஜாய் பண்ணணும், லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணணும், ஒரு ட்ரிப்பு போகணும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கும், துலாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த என்ஜாய்மெண்ட்ஸ் ஆர் டிசெப்டிவ். இந்த ஒரு வருஷம் என்னதான் நீங்க என்ஜாய் பண்றேன்னு போய் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல நீங்க எக்ஸாஸ்ட் தான் ஆவீங்க. என்ஜாய் பண்ணலாம் தான் போனேன், ஆனா அங்க சுத்தி பார்த்ததுல எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, தெரியல ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி இருக்கு, இதுல பேசாம வீட்டுல படுத்து தூங்கிருக்கலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் உங்களுக்கு வரும். இல்ல அந்த டைம்ல நான் உருப்படியா ஏதாவது என் வேலைக்காகவோ என் படிப்புக்காகவோ பண்ணியிருப்பேனே அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் உங்களுக்கு வரும். தேர்ட் ஒன் வந்து பெஸ்ட் என்னன்னா, ஸ்டிக் டு யுவர் ரொட்டீன். ஏன்னா சனி வந்து உங்க ரொட்டீன்கான இடத்துல தான் இருக்காரு. உங்க ரொட்டீன் நீங்க பண்ண விடாம இவ்வளவு நாள் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருப்பாரு.
ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரொட்டீன் ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்ப வந்து குரு பார்வை சனி மேல விழுறதுனால உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதை ஈஸியா எப்படி பண்ணலாம், நீ கஷ்டப்பட்டு பண்ணாம ஈஸியா எப்படி பண்ணலாம் அப்படின்ற அந்த வேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஃபிகர் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இல்ல சில பேர் ஆல்ரெடி இந்த பாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் வந்து ஃபிகர் அவுட் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி நான் ரொட்டீன் செட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஸ்டிக்கிங் டு யுவர் ரொட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை கண்டினியூ பண்ணி பண்ணுங்க. ஸோ நான் முக்கியமா இம்பார்ட்டண்டா சொல்றேன்னு சொன்ன அந்த வாஸ்து ரெமெடி தான் இது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து வாஸ்து ரெமெடி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் ரிமூவ் பண்றதுக்கான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ரெமெடினே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வாஸ்து ரெமெடி என்னன்னா, உங்களோட பப்ளிக் இமேஜுக்கான ஒரு இடத்துல தான் குரு இப்ப இருக்காரு. ஓகேங்களா? அதனால தான் நான் சொன்னேன், உங்களோட பப்ளிக் இமேஜ் இந்த டைம்ல பெட்டர் ஆக சான்சஸ் இருக்கு. அதாவது இவ்வளவு நாளா ஒரு நார்மல் ஜாப்ல இருந்தேன், இப்ப நான் ப்ரொமோஷன்ல பெட்டர் ஜாப் போயிட்டேன்றது ஒரு பப்ளிக் இமேஜ் இன்க்ரீஸ் தான். இல்ல நான் இந்த ஜாப்ல இருந்து இன்னொரு வேற ஜாப் பெட்டரா போயிட்டேன்றது ஒரு பப்ளிக் இமேஜ் இன்க்ரீஸ் தான். ஏதாவது ஒரு விதத்துல அது நடக்கும். அப்போ உங்களுக்கு இதில் பப்ளிக் இமேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, உங்க லக் இன்க்ரீஸ் ஆகுது, பாசிட்டிவா நடக்கணும்னா எல்லாருமே உங்க வீட்டுல வந்து நீங்க எல்லாரையும் மீட் பண்ற இடம் எது? உங்களோட ஹால் இல்லையா? நீங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா எங்க உட்கார வைப்பீங்க? உங்க வீட்டோட ஹால். அந்த ஹால்ல நல்ல பெருசா கோல்டு கலர்ல, அதாவது கோல்டு ஃப்ரேம் இருக்கலாம், இல்ல கோல்டு கலர் இருக்கலாம், ஒரு சாமி படம் வாங்கி மாட்டுங்க. அந்த சாமி படம் நீங்க அங்க வாங்கி மாட்டுறது திரும்ப திரும்ப என்னன்னா உங்க பப்ளிக் இமேஜ், உங்க பப்ளிக்கான பிளேஸ்ல குருவை வைக்கிற மாதிரி. அண்ட் திரும்ப திரும்ப நீங்க அதை பார்க்கும்போது, அந்த சாமி பார்க்கும்போது, அதை கும்பிடும் போதோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட லக் இன்க்ரீஸ் ஆகும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குரு. ஏன்னா குரு உங்க 10ஆம் இடம்ல இருக்காரு. ஸோ குருவை நீங்க ஆக்டிவேட் பண்ற மாதிரி, அண்ட் குரு வுட் இன்க்ரீஸ் யுவர் லக் இன் தட் கேஸ். ஓகே, இதை நீங்க பண்ணுங்க. அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நெகட்டிவிட்டி ரிமூவல் ரெமெடினே சொல்லலாம். இது என்னன்னா, நீங்க உங்களோட ஷூஸ், முக்கியமா சுவாதி நட்சத்திரம்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஷூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க துலாம் ராசியை நீங்க வந்து ரொம்ப பழைய ஷூஸ் யூஸ் பண்ணக்கூடாது, த்ரோ பண்ணிடணும். ஓகே, அப்போ இந்த ரெமெடி என்னன்னா, உங்க பழைய ஷூஸை நீங்க வந்து வெளியில தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இதை பண்ண பாருங்க. ஓகே, ஒரு ப்ளூ கலர் இல்ல பிளாக் கலர் மார்க்கர் பென் எடுத்துக்கோங்க. மார்க்கர் பென் எடுத்துட்டு அந்த ஷூல வந்து உங்ககிட்ட என்னெல்லாம் நெகட்டிவ் விஷயம் நீங்க இருக்குன்னு யோசிக்கிறீங்களோ, உங்ககிட்ட இருக்கிறது இருக்கலாம், உங்களை சுத்தி இருக்கிறது இருக்கலாம், இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் லோன்ஸ், அந்த மாதிரி எது வேணாலும், உங்ககிட்ட ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கு, ஆங்கர் இஷ்யூஸ், இல்ல உங்களை சுத்தி என்ன இஷ்யூஸ் இருந்தாலும், இல்ல ஸ்டாக்னேஷன் இன் ஜாப், அந்த நெகட்டிவ் வார்த்தைகள் அதுல இருக்கணும். ஓகேங்களா? அதை ஃபுல்லா எழுதிட்டு, அதை அந்த உங்களோட ஒரு பேர் ஆஃப் ஷூஸ்ல அப்படியே எழுதிட்டு, அது ஒரு பழைய ஷூவா இருந்தாலே பரவாயில்ல, எழுதிட்டு அதை நீங்க வந்து டிஸ்கார்ட் பண்ணணும். வெளியில போய் நீங்க ஒரு குப்பை தொட்டியில தூக்கி போட்டுடலாம். உங்க வீட்டுல இருக்க குப்பை தொட்டியில போட வேண்டாம், வெளியில போயிட்டு அதை எழுதிட்டு கையில எடுத்துட்டு போயிட்டு ஒரு குப்பை தொட்டியில தூக்கி போட்டுடலாம். இது வந்து நீங்க சனிக்கிழமை பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா சனி இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க 6ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ சனிக்கிழமை நீங்க இதை பண்ணீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிஸ் குறையும். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன அந்த அதர் ரெமெடி உங்களுக்கு பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் துலாம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எதெல்லாம் ரெசனேட் ஆச்சு இதுலன்றத கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா நீங்க துலாம், இன்னொருத்தவங்களும் வந்து படிக்கிறவங்களும் மோஸ்டா துலாமா தான் இருப்பாங்க. நீங்க உங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அண்ட் இந்த ஷேரிங் உங்களுக்கு நிறைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் அண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எங்களோட மெடிடேஷன் அண்ட் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்சஸ் வேணும்னா போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தேங்க்யூ.